இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு அதிகாரம் 1 வசனங்கள் 17 தொடங்கி 23 வரை. 1 பேதுரு அதிகாரம் 1 வசனங்கள் 17 முதல் 23 வரை. 17ஆம் வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாதவர் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னனே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாயிருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாகும் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரோடொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய பலத்தையும் கிருபையும் கர்த்தருக்கு சுகத்தையும் கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். Amen. Praise the Lord. அப்போஸ்தலன் பேதுரு ஆதி சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதக்கூடிய ஒரு நிருபத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆதி சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய நிலையை நம்ம அறிந்து பார்த்தோம் என்றால், அன்லைக் அஸ், அந்த ஃபிளிக்கர் பண்ணுது, அந்த கேன் சமன் ஜஸ்ட் ஹவ் மீ டு அந்த ஸ்விட்சர் பின்னாடி கொஞ்சம் ஃபிளிக்கர் பண்ணுது, அது ஜஸ்ட் நீட் டு. ஆதி சபையினுடைய விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்கும்போது, இப்பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிலும் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வந்து மிகவும் கடுமையாக இருந்தது. டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்க எழும்பும் போது அவங்களுக்கு சிரமமும், அவங்க வந்து உறங்கும் போது அவங்களுக்கு சிரமம். வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ். அந்த நாட்களில் அவங்களுடைய விசுவாசம் வந்து அடிக்கடி பரீட்சைக்குள்ள அவர்கள் வந்து கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். Faith was always tested. எதிர்ப்பு, உபத்திரம் வந்து ஆரம்பம் இல்லை, உபத்திரத்தினுடைய உச்சி, the peak of persecution. அப்போ அந்த நாட்களில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு வந்து இன்னொரு ஒரு சவால் என்னவென்றால், தவறான போதனை வந்து திருச்சபையிலிருந்து பரவி கொண்டு இருந்தது. ராங் டீச்சிங், ஃபால்ஸ் டாக்டரின் வந்து அதிகமாக பரவி கொண்டே இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து அவர்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள். ரிமெம்பர், அவங்களுக்கு வந்து இயேசுனுடைய துணை இல்லை, இயேசுனுடைய பிரசனம் அவங்க இல்லை. நோ லாங்கர் த ஃபிசிக்கல் ஜீசஸ். அப்போ அவங்களுடைய விசுவாசம் வந்து, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம், அவங்களுடைய நிகழ்காலம் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அப்போஸ்தலன் பேதுரு மூலமாக இந்த நிருபத்தை எழுத அவர் வந்து சித்தம் கொண்டார். பேதுரு எப்படி இந்த நிருபத்தை துவங்குகிறார் பார்க்கும்போது, see how Peter begins his letter to the believers who are struggling. அவர் எப்படி துவங்குகிறார் பாருங்க. Join with me 1 Peter. The end part of the Bible பார்த்தீங்கன்னா you can find 1 Peter நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 1ல நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா,
தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் அண்டர்லைன் பண்ணீங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க, எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. Notice how the early believers are addressed here. அவங்க எப்படி பேதுரு அவர்களை அழைக்கிறார். In English it says that the believers were dispersed. தமிழ்ல சிதறி இருக்கிறவர்கள். The believers were dispersed. சிதறி போய் இருக்கிறார்கள். இரண்டாவது குறிப்பு அவர்களை குறித்து பார்க்கும்போது the believers were elect exiles. Very technical words. Elect exiles. தமிழ்ல நம்ம பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். So they were dispersed. Okay, அவர்கள் சிதறி இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவது they were elect exiles. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக காணப்பட்டார்கள். So just notice a few terms that describes the people of God in the New Testament. புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களை குறித்து சொல்லப்பட்ட சில குறிப்புகள், சில வார்த்தைகள். இந்த பவுலானவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இவர்களுக்கு மிகவும் பொக்கிஷமா இருந்தது. இந்த சிலர் விசுவாசியா இருக்கக்கூடிய சிலர் அங்கு இருக்கக்கூடிய சில தேசங்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் இந்த பேதுரு மூலமாக இவர்களுக்கு சிதறடிக்கப்பட்ட இவர்களுக்கு ஆண்டவர் பேதுரு மூலமாக இவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய என்ற வார்த்தை 2ஆம் வசனத்துல, according to the foreknowledge of God the Father. Those were exiled, those were dispersed. அப்ப நினைச்சு பாருங்க, அவங்களுடைய நிலை is almost to say that they are stateless, they are helpless, they are faith struggling. இப்படிப்பட்டவர்களுக்கு பேதுரு சொல்றாரு பாருங்க, God the Father. He mentions God the Father who foreknew these people. பிதாவாகிய தேவன் இந்த சிதறடிக்கப்பட்டவர்களை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர்களை தெரிந்து கொண்டார். Before they were formed in a mother's womb, they were known and called by God the Father. பிதாவாகிய தேவன், the Father, அந்த பிதா வேதத்திலிருந்து பிதா என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய பிதா அல்லவா? Our Father is my Father with a capital F. My Father, your Father, who is Abba Father. அப்பா பிதாவே. நம்ம எல்லாருக்கும் இந்த பூமியில பிறந்து வந்த நம்ம எல்லாருக்கும் உலகத்தின் பெற்றோர்கள் இருக்கிறார்களே, தாய் தகப்பன், ஃபாதர் மதர் இருக்கிறார்களே. அந்த தாய் தகப்பனார்களுக்கு ஷெல்ஃப் இருக்கு, ஷெல்ஃப் லைன் இருக்கு. We all have shelf line. We have a time to be born, a time to die. But this father, இந்த பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு பிறப்பும் இல்லை, அவருக்கு இறப்பும் இல்லை. He's Abba Father. He's a father who will be with us at all times of life. வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் இந்த பிதாவான தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? This is the Father we are going to discuss and meditate about. அப்ப பேதுரு தொடர்ந்து என்ன சொல்றாரு? 1 Peter chapter 1 verse 17 நீங்க பாத்தீங்கன்னா, and if you call on him as Father, if you அப்படினா அந்த சிதறடிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் இருக்கிறாங்களே, those who are dispersed, exiled, who are facing persecution and hardship, if you call on him as Father, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், அவரை பிதாவாக நம்ம தொழுது கொள்கிறோம்ல. இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்க மளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். If you call on him as Father who judges impartially according to each one's deeds, conduct yourselves, என்ன சொல்லுது வசனம்? With fear throughout the time of your exile. If you call on him as Father,
நீங்கள் அவரை பிதாவென்று தொழுது கொண்டீர்களானால், நீங்கள் அவரை பிதாவென்று பாடுகிறீர்கள் என்றார், நீங்கள் அவரை பிதாவென்று ஜெபத்தில் அழைக்கிறீர்கள் என்றார், நீங்கள் அவரை பிதாவென்று பிரசங்கத்தில் அவரை குறித்து பேசுகிறீர்கள் என்றார். Whoever of us who call unto our God as Father, அவர்களுக்கும் நமக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கும் அவர்களுக்கும் கர்த்தர் அவருடைய வசனம் மூலமாக என்ன சொல்லுகிறார்? There is a particular way that we are called to approach this Father. எப்படி பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக அவர் அண்டையில் நம்ம சேர வேண்டுமா? பயத்துடனே நடந்து கொள்வோமாக. Conduct yourselves with fear. With fear. பயத்தோடு. So இன்றைக்கு 4 காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். Just 2 worded 4 points, okay? And the Lord calls us firstly to fear God. Fear God. How are we, today's title is living to please the Father, the capital F, Father, God the Father. How are we to live our lives to please our Heavenly Father? Firstly, to fear God. அதுதான் பவுல் பேதுரு அந்த ஆதி விசுவாசிகள் சொல்ல, பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். This fearing God does not turn us away from God. When we fear someone, we பார்க்க மாட்டோம்ல. டீச்சரை நம்மளுக்கு விருப்பம் இல்லாத டீச்சரை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பக்கம் போயிடுவோம். இல்லை விருப்பம் இல்லாத சிலர் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிடுவோம். We don't want problem, we don't want contest or competition or conflict சொல்லிட்டு நம்ம விலகுறோம்ல. This fearing God does not cause us to run away from God. This fear of God causes us to run towards God. Amen சொல்லுமா? இந்த தேவ பயத்தை, இந்த கெட்ட குமாரன் சொல்லக்கூடிய the prodigal son, the story of the prodigal son. Some of us may know the story. In the family there was a father, 2 children, 2 ஆண்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த கெட்ட குமாரனா இருக்கிறவன் அப்பா அவனுடைய சொத்துலாம் எடுத்து தூரத்து தேசத்துக்கு போய் எல்லாம் செலவழித்து, he spends all his time in the father's, all his wealth and possession எடுத்துட்டு தூரமா போயிட்டு எல்லாம் செலவழித்து, அவனுடைய இன்பத்துக்கு எல்லாம் செலவழித்து அவன் நாசமா போயிட்டான். அப்ப பன்றிகளுக்கு வரக்கூடிய அந்த உணவு கூட வராதுன்னு சொல்லி அந்த நிலைமையில, பரிதாபமான நிலைமையில தூரத்து தேசத்துல இருக்கான். Because he's far away, he thought the father will not know and he just did whatever he wanted to do. அப்ப வேதம் என்ன சொல்லுது? அவன் புத்தி தெளிந்தான். The Bible says that he came to his senses. அந்த புத்தி தெளிந்த உடனே அந்த கெட்ட குமாரனுக்கு வந்த சிந்தை என்ன தெரியுமா? இந்த தூரத்து தேசத்தினுடைய இன்பத்தை விட என்னுடைய அப்பா வீட்டுல கிடைச்ச இன்பம் எவ்வளவு நல்லதா இருந்துச்சுன்னு. He begins to understand the love of the father and the love that the world could give. The father's love is better. இந்த வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? அவங்க அப்பா இடத்துல அவன் போறான், நடந்து போறான். அப்பா அங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். The father runs towards the son. The father runs towards the son, which should not happen. Father should be very dignified. ஆனா தகப்பன் ஓடுறான். So the long story, let's not go to the prodigal son, but the point is, இந்த கெட்ட குமாரனுடைய சிந்தையில் என்ன தம்மா வந்துச்சு? He once again knew how to fear God. He once again knew how to respect his earthly father. அவனுடைய பூமியில் இருக்கக்கூடிய தகப்பனாருக்கு அவன் மறுபடியும் அந்த மரியாதையை கொடுக்கிறான். To please the father, to fear God is to respect God. Amen சொல்லுமா? To fear God, to respect him, to give what is due unto him. அவருக்கு சேர வேண்டிய மரியாதையை நாம் அவருக்கு சேர்க்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Amen சொல்லுமா? If we want to please our Heavenly Father, we have to show him the respect. அந்த ரெஸ்பெக்ட் எப்படி காண்பிக்க வேண்டும்னா நம்முடைய கான்டாக்ட்ல காண்பிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றார். Conduct ourselves in a way that will honor him. ஏன்னா பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய பெயர்கள் இருக்கின்றது. அந்த கான்டாக்டோட டியூரேஷனும் பேதுரு சொல்றார். இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும், what is the duration of our conduct? நம்ம கர்த்தருக்காக வாழ்றோம்ல, we have the fear of God. Now I don't want to expand on the fear of God. I think many of us will know the fear of God உடைய blessing என்னன்னு. The fear of God is the beginning of wisdom. கர்த்தருடைய பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய பயம் நமக்கு
வாழ்க்கையினுடைய பல நல்ல கதவுகளை திறந்து கொடுக்கும் என்று சொல்லி. So it's a big topic, but I don't want to go there. But what do we see here? அதாவது how long are we to fear God? எவ்வளவு நீளமாக ஒரு நாள் மட்டும் பத்துமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அல்லது நம்ம விருப்பமான ஒரு வார நாள், அல்லது ஒரு வாரமா நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டுமா? அல்லது ஒரு மாதமா, அல்லது ஒரு ஆண்டா, அல்லது ஒரு டெக்கேட், ஒரு 10 ஆண்டா? எவ்வளவு நீளமாக? What is the duration of fearing God? The duration is found in verse 17. Conduct yourself with fear throughout the time of your exile. Throughout. அளவும் throughout the time of your exile. அப்படின்னா நான் சிங்கப்பூர்ல இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் ஸ்ரீலங்கால இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் மலேசியாவில் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் இல்லத்தரிசியா இருக்கும்போது நான் கர்த்தருடைய பயத்துல வாழ வேண்டும். நான் ஒரு மாணவனா இருந்தாலும் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் ஒரு போதகராக இருந்தாலும், ஒரு லே ரீடரா இருந்தாலும் கர்த்தருடைய பயத்துல நான் வாழ வேண்டும். நான் ஒரு தகப்பன், ஒரு தாய், அல்லது ஒரு குழந்தை, ஒரு வாலிபனா இருந்தாலும் கர்த்தருடைய பயத்துல என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். What is the duration of fearing God or giving the respect that is due to Him? Until our last life, until our last breath. நம்ம லைஃப் எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு, that is the duration. And this fear is not a fear once again for us to run away from God. This fear of God causes us to come before God with deep respect. அது நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது பிணிந்து இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தில் ஆலயத்தில் பிரகாரம் வர்றதுக்கு முதல்ல காலணிகளை கலற்றி நம்ம வருகிறோம். Why we respect God? அவர் அண்டையில் நம்ம அவர்கிட்ட நெருங்கும் போது we give God our attention. நம்முடைய ப்ரையாரிட்டி அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். Fear God, that's the first point. Amen சொல்லுமா? Living to please the Father, பிதாவுக்கு பிரியமாக வாழ்வோம், கர்த்தருக்கு பயந்து என்று. பிறகு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18-19 நம்ம பார்த்தோம் என்றால், if you look at verse 18 and 19, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நோயின் அறிந்திருக்கிறீர்களே. you have known. நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த ஆதி விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்கள். They were very fresh with the news of the resurrection of Jesus. ஈஸ்டர் காலத்தில் இருக்கிறோம்ல, he is risen. Hallelujah. அப்ப இங்க இன்னொரு பரிசுத்தவான்களுக்கு இன்னொரு வார்த்தை, அவர்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்தில் ransomed. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட விசுவாசிகள் தெரியுமா? மீட்கப்பட்ட விசுவாசிகள். You are ransomed. If you want to put a t-shirt, and you want to put a t-shirt, you want to put a name, ransomed. I am ransomed. That is our name. கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டார். எவ்வளவு அழகான, let the Lord, the redeemed of the Lord say so. We are redeemed. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். Praise the Lord. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்ற அந்த அறிந்து கொள்ளுதல், அந்த நாலேஜ் நம்மளை என்ன செய்யணும்னா, நம்மளை பிதாவை பிரியப்படுத்த வேண்டும். The knowledge that Jesus shed his blood to ransom us, to redeem us, அந்த knowledge தெரியுமா? அந்த knowledge is very precious knowledge. அந்த ரத்தம் கதறுகிறது. The blood has life. The blood cries out. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது கதறுகிறது. அது கதறும் போது நமக்கு கர்த்தர் நினைவூட்டுகிறார், அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் தூஷணம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால், if I should not step on the precious blood of Jesus once again, I should live my life pleasing my heavenly Father. அதுதான் அர்த்தம். அதனால்தான் இந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்ம என்ன செய்யணுமா, அந்த ரத்தத்தை நம்ம உரிமை கொள்ள வேண்டும். In English, we need to appreciate and appropriate the blood of Jesus. Thank you, Lord, because you have died for me. I will please the Father.
So the second point is unblemished blood. இரண்டாவது குறிப்பு வந்து குற்றமற்ற இரத்தம். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தின் நிமித்தமாக நீங்கள் நானும் பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் சொல்லுமா? Because of his unblemished blood, we can once again, all of us here are once again Christians. Amen சொல்லுமா? Once again we come to God. Once again we repent, turn to God. Once again we realize and we need God. Once again. கர்த்தர் நமக்கு மறு வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? அவருடைய குற்றமற்ற இரத்தத்தினால, அவருடைய பிரகாரங்களில நீங்களும் நானும் தைரியமாக போக முடியுது. அதனால தான் கிருபாசன அண்டையில தைரியமாக வருகிறோம். In Hebrews you see that come boldly before the throne of God. How are we able to come boldly to the throne of God? In a moment later we will come to the communion table. How are we coming to the table of the Lord boldly? Not because I called you guys to come. How do I come boldly before God's presence? Is because of his blood. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக தான் அவர் அண்டையில நம்மளால வர முடிகிறது. அதனால பிதாவான தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் ரத்தத்தை தூஷணம் பண்ணக்கூடாது. அவர் சிந்தின ரத்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக என் வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்த வேண்டும். Lord, I will arrange my life. I will form my life around the knowledge that I have that Jesus shed his blood for me. I will form myself with your help, Lord. God cannot mold himself to our ways. We mold our ways to his ways. Amen சொல்லுமா? நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற வண்ணமாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நிலையில அவருடைய கிருபாசனை அண்டையில நம்ம வர வேண்டும். Amen சொல்லுமா? What was the first point? Fear God. இரண்டாவது unblemished blood என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது 21ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, look at verse 21, for who through him are believers in God. இயேசு கிறிஸ்து மூலமாக, அவர் மூலமாக நீங்களும் நானும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் மூலமாக, இயேசு மூலமாக தான் நம்மளால தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடிகிறது. இயேசு வந்தது நோக்கம் பிதாவான இடத்துல நம்மளை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறார். He is the way, like he is the way to God. I am the way to the Father ன்னு சொல்றாருல. பிதாவான இடத்துல சேர வேண்டும். அதனால Jesus is the only way to God the Father. அவரை அண்டி பிதாவின் இடத்துல நம்ம நெருங்கவே முடியாது. He is the mediator. He is the one who paves the way. நிறைய வழி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லலாம். எம்மாதமும் சம்பந்தம் இல்லை. சிலர் அப்படி நினைக்கலாம். We appreciate your understanding, but our knowledge is எவ்வளோ வழி இருந்தாலும் நானே வழின்னு சொல்லிட்டாரு. அவர் மட்டும்தான் சரியா நம்மளை போய் பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். So Jesus has pointed us to the way to worship. அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியவர்களே நான் தேடிக்கொண்டு, பிதாவானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். Worshipping in spirit and in truth. பிதாவானவர் அப்படிப்பட்ட தொழுது கொள்கிறவர்களே தேடிக்கொண்டே இருக்கிறார். ஈஸியா நம்ம ஸ்லிப் பண்ணிடலாம். நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி ஈஸியா ஸ்லிப் பண்ணிடலாம். நம்முடைய வாழ்க்கை ஈஸியா ஸ்லிப் பண்ணிடலாம். பிதாவானவர் இப்படிப்பட்டு தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பேதுரு சொல்றாரு பாருங்க, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியானவரால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். அது மட்டும் நீளமான தமிழ் வார்த்தை, சுத்தமாக்குதல். சுருக்கமா சுத்த இருதயத்தோடு, அதுதான் அண்டர்லைன், சுத்த இருதயத்தோடு, பியோர் ஹார்ட், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். My third point in living to please the Father is the word pure heart. Pure heart. சுத்த இருதயத்தோடு. பிதாவானவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் சுத்த இருதயம் வேண்டும். இந்த சுத்த இருதயம் நம்மளால ஆக முடியாது. We can't make ourselves pure, holy. We cannot achieve it with human strength. பரிசுத்த ஆவியானவருடைய துணை மூலமாக அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்மளை தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். Create in me, Lord, a pure heart.
சுத்த இருதயத்தை எண்ணிலே நீங்கள் ஆண்டவரே செயல்படுங்க என்று தாவீது சொல்கிறார். அந்த சுத்த இருதயம். So what are we, the question is, what are we to do with a pure heart? What is the purpose of a pure heart? அதையும் பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. What are we to do with a pure heart? பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். Love one another earnestly from a pure heart. Not just love one another, but love one another earnestly from a pure heart. அந்த அன்பை எப்படி அந்த அன்பை வழங்க வேண்டும் என்று சொல்றது எவ்வளவு தெளிவாக சொல்லப்படுகிறதுனா, ஊக்கமான அன்பு. அந்த ஊக்கமான அன்பு கிறிஸ்து இயேசு சிலுவையில தொங்கி அவர் மரித்து ரத்தத்தை சிந்திற அந்த ஊக்கமான அன்பை உதாரணமாக. And maybe we can start thinking about what are the things that we really in our life நம்ம earnest இருக்கும். The word earnest, some of us have names, earnest, right? What do we do earnestly in our life? Maybe hobbies. Some of us got very good hobbies. Pindradhu, okay. Where என்ன இப்போ hobbies, I don't know, playing games, phone games. இல்லாட்டி என்ன hobby, buying watches. இல்லாட்டினா watching your favorite program. இல்லாட்டினா உங்க hobby I won't say vacation is a hobby, but something உங்களுக்கு பிடித்தமானது. நீங்க உங்களுக்கு பிடித்தமானதா இருந்தால் அதுல நீங்க ஊக்கத்தை காண்பிப்பீங்க. Right? When we like something, we appreciate something, close to our heart இருந்துச்சுன்னா அதுல நம்ம ஊக்கத்தை நம்ம ஊக்குவிக்கப்படுகிறோம். We have that earnestness. யாரும் சொல்ல தேவையில்லை, நம்ம சரளமாக அதை நம்ம செய்யறோம். பிகாஸ் அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல நம்முடைய கவனம் இருக்கு, அது நம்முடைய விருப்பம் இருக்கு, அதுல ஒரு ஊக்கத்தை நம்ம காண்பிக்கிறோம். திங்க் அபவுட் இட். அதே ஊக்கத்தை பேதுரு விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்? அதே ஊக்கத்தை, பல ஊக்கங்களை நீ காண்பிக்கலாம். அந்த ஊக்கத்தை ஒருவரில் ஒருவர் இடத்துல காண்பிங்க. Show the earnestness with your love for each other. ஒருவரில் ஒருவர் நீங்க காண்பிக்கிற அன்பிலே அதை காண்பிங்க. Can we today still love earnestly? A question mark. In a world filled of hatred, full of anger, full of revenge. செய்தியை பார்க்கும்போது, செய்தியில வரக்கூடிய அந்த காமெண்ட் செக்ஷன்ஸை பார்க்கும்போது ஒரு குரூப் அடுத்த குரூப். In a hateful world, we as Christians who want to please our Father, what do we do? இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படாமல் ஊக்கமான அன்பை காண்பிக்காம சண்டை போடுகிற அன்பை காண்பிக்கிறார்கள். கிறிஸ்தவ தலைவர்களே நம்ம பார்க்கிறோம், செய்தியில வாசிக்கிற செய்தித்தாள நம்ம பார்க்கிறோம். அதனால if we want to please our heavenly Father, அந்த pure heart, அந்த தூய்மையான அந்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பு காட்ட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பு தான் எல்லாவற்றிலும் பேசிஸ். அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் இது ஒரு பேசிஸ். லவ் ஷுட் பி ஆல்வேஸ் அ பேசிஸ். அந்த பேசிஸ்ல தான் நம்ம உற்சாகப்படுத்துகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம், சிச்சிக்கிறோம். அந்த பேசிஸ்ல தான் கர்த்தர் நம்ம அண்டையில வருகிறார். அன்பின் மூலமாக தான் அவர் வருகிறார். அந்த அன்புல தான் நம்மளை அரவணைக்கிறார். அதே சமயத்தில் அந்த அன்புலேயே நம்மளை சிச்சிக்கிறார், நம்மளை கடித்து கொள்ளுகிறார், நம்மளை எச்சரிக்கிறார். அந்த அன்பு, அந்த ஊக்கமான அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம மடிந்து போகாமலே இருக்கிறோம். அந்த ஊக்கமான அன்பை நம்ம விட்டு விடாதபடி இருக்க வேண்டும் என்று பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். Because they are facing persecution, struggle, that was the time they need to stick together as one people of God. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாவா தான் இருக்கிறாங்க. உனக்கு வேற அப்பா, எனக்கு வேற அப்பா இல்ல, ஒரே பிதாவாகிய தேவன். Friends, let us look at what are the things that are common and work hard to keep the unity of the Spirit. We will always have differences, different opinions, and it is good to have different opinions, but that should not shatter or split us. நம்முடைய வேறுபாடான கருத்து இருக்கணும். ஆனால் அதை விட நம்மளை இணைக்கிற பிதாவின் இடத்துல ஊக்கமாய் நம்ம அன்பு செலுத்தினோம் என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும். ஆமென் சொல்லுமா?
அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார். The cross calls us to come together, show the earnest love. Because Christ's love, அவருடைய அன்பு என்ன செய்கிறது? இணைக்கிறது. Praise the Lord சொல்லுவாங்க. அந்த அன்பு பிரிக்காது. அந்த அன்பு எதுவா இருந்தாலும் சகிக்கிறது, அது விட்டு கொடுக்கிறது, பலதை நினைக்காது. அந்த அன்பு அப்படியே இழுக்கிறது. ஆனா உலகம் காட்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு எடுத்துக்காட்டு. அது எதுல தான் குறை இருக்கு? அதை பிரிக்கிறதுக்கு, நாசப்படுத்துறது தான் அந்த ஊக்கம். அந்த ஊக்கமான அன்பு எப்படி வருகிறது? தூய்மையான இருதயம். How are we to please our Father? Lord, give me that pure heart. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are those who are pure in heart, for they will see God. Hallelujah. The pure heart. Isn't that a good prayer? Something to long for, to please our Father. மூன்று காரியங்கள் சொன்னல. What is the first one? Fear God. Second, unblemished blood. Thirdly, pure heart. Okay. All right. வசனம் 23 நீங்க பாத்தீங்கன்னா verse 23, 1 Peter 1:23 பாத்தீங்கன்னா, since you have been born again, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். There's another term that is used. Notice this short passageல கர்த்தருடைய ஜனங்களை குறித்து எவ்வளோ வசனங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா? And this is another word, is to born again. We are born again. Do you know we are born again? நம்மளுக்கு மறுபிறப்பின் அனுபவம். we are born again Christians. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவர்களாக நம்ம காணப்படுகிறோம். We are born again Christians. And it is so important. அதான் சிலர் வந்து அந்த கேள்வி கேட்பாங்க. கிறிஸ்துவ உலகத்தில் பார்த்தா அந்த கேள்வி அதிகமாக கேட்பாங்க. ஐயோ born again Christian கேட்பாங்க. அப்படின்னா என்ன? பேசிக்கலி என்னன்னா, ஐயோ just a namesake Christian. And I remember I had a season in my life I was a namesake Christian. Yes, my father went to church, my mother went to church, my sister, brother, அப்பா அம்மா நடத்தது போல சபையில் வளர்க்கப்பட்டோம், நடத்தப்பட்டோம், and all that. But எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஒரு பெயர் கிறிஸ்தவனை தான் இருக்கேன். அந்த மறுபிறப்பின் அனுபவம் வரல. ஆனா இங்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்ற பார்த்தீங்களா? நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். We are born again of the Spirit. God has brought us into a different life and lifestyle. அதாவது நமக்கும் உலகத்தினுடைய பேட்டர்னுக்கும் ஒத்து வரவே வராது. Will you all agree with me? If God has, remember, they were தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தாரோடைய இணையவே முடியாது. வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருளில ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இருளில் இருக்கிறவர்கள தான் வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடிய அழைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. So since we are born again, and the born again Christians, and the last point I want to make, how do we please our Heavenly Father as born again Christians? There's all of us here who have made our way to church, and we are eager to follow and please our Heavenly Father. The fourth point is the imperishable word. அழியாத திருவசனம். அழியாத திருவசனம், imperishable word. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அவருடைய அழியாத வித்தாய் இருக்கக்கூடிய, this is a seed. This is an imperishable seed. All other seeds in the world will have a shelf life, but this word of God will take you through all seasons of life. All seasons of life. Never leave earth without this. Never leave your home without this. Never leave your phase of life without this. This is the word of God. இது வந்து அழியாத ஒரு வித்து, அழியாத திருவசனம். இந்த வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தின்படி கீழ்ப்படியும் போது பிதாவை நம்ம பிரியப்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுமா? We are still in the topic of living to please the Father. How do we please our Heavenly Father who has done so much in our life? Is to obey the word that He has given us. அவருடைய வார்த்தையை, மனுஷன் 40 நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் நம்மளை பிழைக்க வைக்கும். உலகம் நம்மளை அழிக்கிறதுக்கு,
நம்மளை வந்து சேதப்படுத்துவதற்கு, நம்மளை அழிந்து போகணும்னு உலகம் தீர்மானம் பண்ணாலும் இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். ஏமேன் சொல்லுவோமா? இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, உங்களுடைய வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. பிதாவாகிய தேவன், if God so loved the world that he gave his only son. Now in Colossians 3:16, John 3:16 பார்த்தீங்கன்னா God so loved the world, the most translated verse in the Bible. But look at Colossians 3:16. திருவசனம் உங்களிலே சகலமும் பூர்ணமாய் இருப்பதாக. Let the word of Christ dwell in you richly. Hallelujah. Rich, and the richness of the word to dwell inside. Consume the word of God. Read, meditate, think, ponder, listen, obey, teach it. இந்த வேர்டுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா வேர்ல்டுக்கு இடமே இருக்காது. ஏன் சொல்லுமா? இந்த வேர்டுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா வேர்ல்டு உங்களுக்கு தேவையே இல்லை. வேர்டு வந்து எங்க வைக்கணும், உலகத்தை எங்க வைக்கணும், அங்க நீங்க வச்சிருவீங்க. The word fulfills all your soul's cravings. இந்த வார்த்தை, அந்த வார்த்தை நல்ல நிலத்துல விழுவும் போது அதனுடைய 30, 60, 100 மடங்கு உயர்வுகளை நீங்களும் நானும் ருசி பார்ப்போம். I want to please God through his word. அதனால்தான் பிசாசானவன் என்ன செய்வான்? The enemy will cause you to be tired when you open the Bible, cause you to be distressed when you are hearing the word of God. That's the enemy. ஏன்னா உட்காந்து கேட்கறதுக்கு அவன் விட மாட்டான், அல்லது உங்களுடைய அறையிலேருந்து அதை வாசிக்க அவன் விடவே மாட்டான். ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஊற்று, ஜீவ ஊற்று பிரபலமாக அவங்களை அப்படியே நடத்தும். கிறிஸ்துவனுடைய வசனம் சகலமாக உங்களுக்குள்ள. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தப்படுத்துவான்? தன்னுடைய வார்த்தையினால. How can a young man keep his way pure? By living according to his word. The word is so important. இந்த வார்த்தை எப்பொழுதும் மேன்மையாகவே இருப்பேன். I'm a very old school, traditional, conservative pastor. Now I believe all the extravagance and the lights and the music and the song and the dance, அதெல்லாம் நான் believe பண்றேன். I subscribe to it, but not at the expense of the word of God. ஏன்னா அது ஒரு நாள் மங்கி போயிடும். அதுதான் அந்த அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, if you look at 1 Peter chapter 1, கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். 1 Peter chapter 1, if you look at verse 24-25, let me read from verse 23. For you have been born again, you and I have been born again, not of perishable seed, but of imperishable, through the living and enduring word of God. Look at how Peter describes the word of God. Living and enduring word of God. And look at next verse, verse 24, பார்த்தீங்கன்னா, for all men are like grass, and all their glory is like the flowers of the field. The grass withers and the flowers fall, but the word of the Lord stands forever. And this is the word that was preached to you. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் இல்ல? மாம்சம் எல்லாம் புல்லை போலும், மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. The grass withers, the flower fades. Everything on earth is temporary, and God's word is living, enduring, eternal. உங்களை கரை சேர்க்கிறது உங்களுடைய போதகர் அல்ல, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க இல்ல. உங்களை கரை சேர்க்கிறவர் தேவனுடைய வார்த்தை மூலமாக தான். எனக்கெல்லாம் ஒரு செல்ஃப் லைன் தான் இருக்கு, உங்களை நம்பி இருக்கிறவங்களாம் ஒரு செல்ஃப் லைன் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை. So I take the word very very seriously. ஏன்னா இந்த வார்த்தையை வந்து ஆயத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கே எவ்வளோ சவால்கள். Almost every night எனக்கு சாட்சி எப்போதும் என் வாயில் சில விஷயம் என்கிட்ட சொல்லுவாங்க, தூங்கும் போது என்ன almost every night. Friends, I want you all to know why this word is so contested. Almost every night I have struggles to sleep. Especially Sunday sermon கொடுக்கிறது முன்னால வர்ற சவால். Because சில நேரத்தில் ஒரு உலகத்தில் நான் சில்ட்ரன்லாம் பார்ப்பாங்க, I'm thinking about the word, I'm pondering to give this word, because இந்த word வந்து நம்ம மனசில் வந்து சேரும்.
It's not me, it's his word through this donkey. அவர் வார்த்தை. அவன் புள்ள அரிக்குது. அது ஏன்னா பிசாசானவங்க தெரியும் இந்த வார்த்தை வந்து போய் சேர்ந்துச்சுன்னா அது செழிப்பை கொண்டு வரும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஷெல்ஃப் லைன் இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. This imperishable word will help us to obey, please the Father in heaven. Hallelujah, Saloma. Fear God, unblemished blood, pure heart, imperishable word. May God bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Come, let us thank God. பிதாவானவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு பிதாவுக்கு பிரியமாய் வாழ்வோம். Living to please our Father. And as I say this prayer, maybe some of us want to make the decision, strengthen our faith. விட வேண்டிய அறிக்கையிட மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களில் மனம் திரும்பி பிதாவின் இடத்துல பூர்ணமாக வர கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அப்பா, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடி 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் பெறத்தக்கதாக இந்த வார்த்தையை பிசாசானவன் சத்துருவானவன் திருடி விடாதபடி நல்ல நிலத்தில் விழுவத்தக்கதாக அதனுடைய கனிகளை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் காணத்தக்கதாக இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே பிதாவை பிரியப்படுத்த வேண்டுமே என்ற அந்த சிந்தை எப்பொழுதும் எங்களுடைய மனதில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனதார ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பந்தையில சேரும் போது உங்களுடைய அன்பை நாங்கள் உணர உதவி செய்யுங்க. அப்பா, துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.